வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்தார். புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அப்போது உரையாற்றிய பிரதமர், இத்திட்டங்கள் உள்கட்டமைப்பு, தூய எரிசக்தி, பெட்ரோலியம் சார்ந்த உற்பத்தி துறைகள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே மற்றும் கிராம சாலைகள் ஆகியவற்றுடன் தொடர்புடையவை என்று கூறினார். முன்னதாக கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 11,000 கோடி ரூபாய்க்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கப்பல் கட்டுமான நிதி உதவி கொள்கையின் கீழ் 19,748 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 456 கப்பல்கள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நேற்று மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதுகாப்பானது என்றும் நாட்டின் 70% கச்சா எண்ணெய் இறக்குமதி தற்போது ஹார்மோஸ் ஜலசந்தியை தவிர்த்து மாற்று வழிகளில் கொண்டுவரப்படுவதாகவும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கட்டிட கட்டுமானத்திற்கான விமான நிலைய ஆணையத்திடம் இருந்து என்ஓசி பெறுவதற்கான நடைமுறைகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி நேற்று மாநிலங்களவையில் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் அரியாங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கு அரியாங்குப்பம், மணவெளி பிரதான சாலை, சுப்பையா நகர், கலைஞர் நகர், சுடலை வீதி, கட்டபொம்மன் நகர், ஓடைவெளி, இந்திரா நகர், சண்முகா நகர், பூங்காவனம் கார்டன், பூங்கோடிபுரம், பெரியார் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என மின்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.